ரெண்டு பேரும் நான் கொஞ்ச நாளா நோட் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கேன். ஆமா, அப்படிதான் தோணுது. அவங்க ஏதோ ஆபத்துல சிக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்கலாமா? சரி வா. ஐயோ, எதுவும் பண்ணிடாத, எங்களை கொன்னுடாத. ஐயோ, புலி வருது. ஐயோ, வருது. எல்லாரும் ஓடுங்க. எல்லாரும் சீக்கிரம் ஓடுங்க. இன்னும் இங்க நின்னுதுன்னா பிரச்சனை அதிகமாயிடும். என்ன இருந்தாலும் எப்படி ஓடுற பாரு. இந்த காட்டு பூனையோட தைரியம் எல்லாம் இவ்வளவுதானா? அவன் கண்ணு இல்ல, மரமண்ட. இவனை நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. இவனும் எங்களோட ஃப்ரெண்டு தான். நீங்க பயப்படாதீங்க. இருந்தாலும் இவனை பார்த்த விஷயத்தை எங்கேயும் சொல்லிடாதீங்க. அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லாதீங்க. அது அப்படி? அது ஒரு ரகசியம். வெளியே சொல்லிட மாட்டீங்கல்ல? இல்ல, சொல்ல மாட்டோம். நாங்க சொல்லவே மாட்டோம். இருந்தாலும் அந்த திருட்டு குயில் இருக்காளே, அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல. நம்மள ஏமாத்தி நம்ம கூட்டுக்குள்ள முட்டை போடுறதெல்லாம் சரி, இருந்தாலும் முட்டையை எதுக்கு கீழே தள்ளி விடுறான்னு தான் தெரியல. அதெல்லாம் அந்த வாயாடி பொண்ணு காத்து தானே சொன்னா, அதெல்லாம் நம்ப வேண்டாம். ஆஹா, அவ சும்மா எல்லாம் சொல்லல, கண்ணால பாத்துருக்கா. சரி, ஒத்துக்கிறேன். ஒருவேளை நம்மளோட முட்டையும் அவதான் கீழே தள்ளி விட்டுருப்பாளா? ஐயோ, அப்படியும் பண்ணலாம்ல. அந்த திருடிய நான் பார்த்தேன், சும்மா விட மாட்டேன். ஐயோ, அப்படின்னா அந்த சின்ன நிறைய நம்ம ஓட விட்டது தப்பா போச்சுல்ல? அந்த காத்துவும் ஃப்ரெண்ட்ஸும் தானே அவனை கொண்டு போனாங்க. அப்படியா? நீங்க தான் என் குழந்தைய துரத்துனதா? இந்த காத்து யாரு? என் குழந்தைய அவங்க எங்க கொண்டு போனாங்க? ஐயோ, நம்ம தப்பிச்சிடலாம். வா வா சீக்கிரம். ஐயோ, அது அந்த நரிக்குட்டியோட அம்மா போல இருக்கே. நமக்கு தெரிஞ்சதை அவங்க கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், நம்ம அவனை குத்துறோம்ல, அது தெரிஞ்ச அந்த அம்மா நரி சும்மா விடாது. ஐயோ, போகாதீங்க, நில்லுங்க. நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நான் சொல்றத கேளுங்க. ஐயோ, என் குழந்தை. ச்சே, அவங்க கிட்ட அப்படி பேசாம இருந்திருக்கலாம். எழுந்திரு. இங்க பாரு, குஞ்சுச காணோம். அவன் இங்கதானே படுத்திருந்தான். அக்கா எல்லா இடத்துலயும் பாத்தீங்களா? இல்ல கிட்டு, நான் இப்பதான் எழுந்து பார்த்தேன். ஒருவேளை அவ கீழே எங்கேயாவது போயிருப்பானா? அப்படின்னா அம்மா அப்பா அவனை பாத்திருப்பாங்களா? போய் பார்க்கலாம், சீக்கிரம் வா. அடடா, நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா எழுந்துட்டீங்களா? இன்னைக்கு என்ன விசேஷம்? அட, அவங்க சீக்கிரமா எழுப்புனதெல்லாம் ஒரு குத்தமா?
ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்காங்க? இங்க வாங்க, நான் கேக்குறேன். அ, 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 நாங்க இப்ப வந்துட்டோமா? காத்து, குட்டி எங்க? அவனை இங்க எங்கேயுமே காணோம். மெதுவா சொல்லு, அவன் இங்க காணோம். அதுதான் இப்ப பிரச்சனையே. நாங்க எழுந்து பார்க்கும்போது கட்டில்ல அவன் இல்ல. இப்போ கீழேயும் போய் பார்த்துட்டோம். சரி, நீங்க இப்படி வருத்தப்படாதீங்க. அவன் ஒருவேளை வெளியே எங்கேயாவது போயிருக்கலாம். நான் போய் பார்த்துட்டு வரேன். காத்து, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கீழே வாங்க. காத்து, குட்டி அந்த மரத்துக்கு கீழே தான் இருக்கான். இவங்க தான் அவனை எங்க கொண்டு வந்தாங்க. காத்து, நேத்து நைட் இந்த குட்டி பையன் இருக்கால, நேத்து ஒரு வலையில மாட்டிக்கிட்டான். நாங்க அதான் பார்த்தோம். அந்த வலைய பல்லால அறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டான். இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்க இருக்கா அவ? காட்டு. குஞ்சூஸ், நீ எங்க தான் போன? நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அப்படி உனக்கு எங்கயாவது போகணும்னா நாங்களும் கூட வந்திருப்போம்ல. அப்படி நீ எங்க போயிருந்த? அதுவும் நடு ராத்திரியில. உனக்கு பயமா இல்லையா? யாராவது உன்னை கூப்பிட்டாங்களா? உங்க அம்மா தான் கூப்பிட்டாங்களா? அடடே, அதான் விஷயமா? அவங்க அம்மாவை தேடிதான் ராத்திரியும் கூட பார்க்காம அவன் போயிருக்கான். உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. சரியான டைம்ல நீங்க வந்ததால தானே இவன் திரும்பி கிடைச்சான். நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களோட உயிரையும் காப்பாத்திருக்கீங்களே, அதுக்கு பதிலா நாங்க ஏதாவது செய்ய வேண்டாமா? அப்போ இந்த குஞ்சூச நாம அவங்க அம்மா கூட அனுப்பி வைக்க வேண்டாமா? ஆமாமா, குஞ்சூசோட அம்மாவை கண்டுபிடிச்சு அவனை சேர்த்து வைக்கணும்.